ஆடி மாதம் வந்துட்டாலே சின்ன சின்ன அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, புகழ்பெற்ற பழமையான அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, கூழ் வார்க்கிறதுலேருந்து, அதாவது பூ மிதிக்கிறதுலேருந்து, அதுக்கடுத்து தீச்சட்டி ஏந்துறதுலேருந்து, அதுக்கடுத்தது வேப்பல ஆடையை அணிந்து கொண்டு அம்பாளை வேண்டிக் கொண்டு ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி என்று மனமுருக எல்லோரும் வேண்டி வேண்டி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய அச்சாணியாக இருக்கிறது எது? ஆடிப்பூரம். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. சித்தர்கள், மகான்கள், யோகிகள், தவசிகள், தேவர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய தவத்தை தொடங்கும் நாள் இந்த ஆடிப்பூரம் நாள் தான். விவசாயம் பார்க்குறவங்களும் ஆடி மாதத்தில் விதை விதைக்கிறாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தங்களுடைய மனதிலே ஆன்மீக தெய்வத்தை விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. எத்தனையோ விதமாக நாம் அம்பாளை நினைத்து வழிபடுகிறோம். எத்தனையோ அலங்காரங்கள்லாம் செய்து நாம் வழிபடுகிறோம். அம்பாளை நாம் பல கோணங்களிலே வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பது போல அலங்கரித்து நாம் வணங்குகிறோம். அதாவது மஞ்சள் காப்பில் நாம் அம்பாளை பார்க்குறோம், சந்தன காப்புலேயும் நாம் அம்பாளை பார்க்குறோம், குங்கும காப்புலேயும் பார்க்குறோம். ஆனால் இன்றைய தினம் அம்மனுக்கு வளைகாப்பு, அதாவது வளையல்களால் அம்பாளை அலங்கரித்து அம்பாளை அம்மனை தாய்மை கோலத்திலே இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள். அந்த தாய்மை கோலத்திலே இன்றைக்கு அம்பாள் எல்லா ஆலயங்களிலும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அம்பாளுக்கு இன்னைக்கு வளையல் மாலை சாற்றுவது ரொம்ப நல்லதுங்க. அந்த வளையலை பிரசாதமாக சிவாச்சாரியர்கள் நமக்கு தருவாங்க. அதை பெண்கள் வாங்கி அணிந்து கொண்டால் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகுங்க. திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு சற்புத்திர யோகம், அப்படின்னா அழகு, அறிவு, அந்தஸ்துள்ள வாரிசும் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாளாகும். அதனால தாங்க இன்றைய தினத்தில் அம்மன் ஆலயங்கள் எல்லாமே விழா கோலம் பூண்டிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வைணவத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார திருநாளாக இன்றைய திருநாள் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. அதனால் ஆண்டாள் அருளிய அந்த பாசுரங்கள் அதெல்லாம் நாம் படிப்பதன் மூலமாகவும் நமக்கு ஒரு அருள் கிடைப்பதோடு ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அதே மாதிரி அந்த பாவங்கள் சாபங்கள்லேருந்து விடுபட்டு நம்மால் சந்தோஷமாகவும் இருக்க முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மஞ்சள், குங்குமம், வளையல், ரவிக்கை துணி, புடவை இதெல்லாம் பெண்களுக்கு தானமாக நாம் கொடுக்கறது நல்லது. மங்கள பொருட்கள் இதெல்லாம் இன்றைக்கி நாம் தானமாக கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்புங்க. ஆடிப்பூரத்துக்கு என்ன அத்தனை சிறப்பு? ஜோதிட சாஸ்திரப்படி பாருங்கள். அதாவது சந்திரன் வீடாகிய கடகத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனுடைய வீடாகிய சிம்மத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடிப்பூர திருநாள். அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கூடிய நாள். அப்போ 3 கிரகங்கள், ஒளிரும் கிரகங்கள் 3, சூரியன், சந்திரன், சுக்கிரன். இந்த ஒளிரும் கிரகங்கள் 3ம் ஆளுமைப்படுத்தக்கூடிய, ஆட்சி செலுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள். அதனால தான் இன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறது, வேண்டிக்கிறது, அதுக்கடுத்தது பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானமாக நாம் கொடுக்கறது, இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் நமக்கு கொடுப்பதாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் மறவாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வளையல்களை வாங்கி சென்று அம்பாளுக்கு அணிவித்து அழகு பார்ப்பதுடன் அருளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடிப்பூர திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல அம்பாளின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.